இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. சாயந்திரத்துக்குள்ள 20 வண்டி டெலிவரி குத்தாகணும் டார்கெட். சூர்யா வேலை நான் சூர்யானா ஒத்துக்க மாட்டீங்களா? அமுல் பேபி என்ன பண்ணுறா? துடைக்கிறேங்க. வண்டி அப்படி தொடைய கூடாது. அப்புறம் இரு, நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். இந்த துணியை இப்படி வச்சு நல்லா இந்த மாதிரி இப்படியா? அங்க அங்க என்ன பண்றாங்க? கிட்ட போய் பாப்போம். வண்டியை இப்படி தொடச்சு நான் எந்த ஊர்லயும் பார்த்தது இல்லையடா. சிஸ்டர் என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, பைக்க தொடைய கத்து குத்துனுறேன். இந்த ஊர்லயே ஏன் இந்த வேர்ல்டுலயே பைக்க துடைக்கிறது எப்படின்னு, அதுவும் கைய புடிச்சு துடைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரே மெக்கானிக் நீங்க தான். ஐயோ மறைக்கிறாங்களே. என்னங்க? அமுல் பேபி, நேத்து இட்லி சாப்பிட்டமே, நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சுங்க. இன்னைக்கு குஸ்கா சாப்பிடலாமா? குஸ்காவா? குஸ்கானா என்னங்க? ஏழைகளின் பிரியாணி. பீஸ் இருந்தா பிரியாணி, பீஸ் இல்லனா குஸ்கா. ஆமா, இந்த நேரத்துல ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே இருக்காதீங்க. யார் சொன்னா? தோ இந்த இருக்குதுல. அதான் நம்ம ரெஸ்டாரண்ட். இதுவா? இங்கயா? இங்கெல்லாம் ஃபுட் நல்லா இருக்குமாங்க? என்ன அமுல் பேபி, லைட்டா பணகார புத்தி எட்டி பாக்குற மாதிரி இருக்குது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இங்க தானே சூப்பரா இருக்குங்க. நம்ம இங்கேயே சாப்பிட்டுருமே. வா வாங்க. ஓகே தானே? என்னம்மா? ஓகே தானே? என்னம்மா? ஏன் லாரில விழுந்த? என்னங்க சொல்றாங்க? என்னம்மா ஆச்சு?
சரி சரி போங்க போங்க. அந்த பொண்ணே பயந்து கிடக்குது. அதாட போய் கேள்வி கேட்டு இருக்கிறீங்க. போங்க போங்க, நான் சரிங்க, பாத்துக்கிறேன். நீங்க போங்க. போனா போ. என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை? போலாம். நீ வாமா. யார் நீ? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் தற்கொலை பண்ணிக்கலாம் போன? எதுக்குக்கா என்ன காப்பாத்துனீங்க? நான் செத்து போறதுதான் நல்லது. மா, எல்லாரும் ஒரு நாள் சாவதான் போறோம். ஆனா சாவதான் நம்மள தேடி வரணும். நம்ம சாவ தேடி போக கூடாது. போராடணும்னா எப்படிக்கா போராடுறது? நான் படிச்சதுக்கும் அந்த பரீட்சைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. இல்லம்மா, ஏதோ அப்படி இல்ல. அது என்னமோ அவள் பேபி, அது என்ன சொல்லுவாங்க அத? கோச்சிங் கிளாஸ். ஆ, கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரி ஏதோ இருக்குதுல்ல, அதுல சேர்ந்து படி, நல்லபடியா படிச்சு பாஸ் ஆகு. எல்லாருமே இப்படி ஈஸியா சொல்லிடுறீங்கக்கா. ஆனா அத படிக்கிறவங்களால மட்டும்தான் அந்த கஷ்டத்தை உணர முடியும். அந்த கோச்சிங் கிளாஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? என் குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு நான் 12வது வரைக்கும் படிச்சதே பெரிய விஷயம். அவ்வளோ பணம் கட்டி நான் எப்படிக்கா கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போக முடியும்? என்ன மாதிரி ஆளுங்களாம் டாக்டருக்கு படிக்கவே ஆசைப்படக்கூடாதுக்கா. ஆசைப்பட்டா என்ன மாதிரி சாவ தேடிதான் போகணும். ஏய், இன்னொரு வாட்டி சாவ பத்தி பேசின வாயிலே போடுவேன். சாவ பத்தி பேசுற வயசா உனக்கு? இப்ப என்ன, அந்த கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்து படிக்கிறதுக்கு உனக்கு பணம் வேணும். அந்த பணம் தான் நீ நல்லா படிப்பியா? இருந்தா படிக்கலாம், ஆனா இல்லையே. இந்த பணம் நல்லா பச்சு நீ டாக்டர் ஆகணும். வேண்டாங்க்கா. என்ன? இந்தா வாங்கிக்கோ. இது பத்தாதுன்னு எனக்கு தெரியும். இரு. இதுல என்னோட மெக்கானிக் சைடோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்குது. உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. நான் என்னால முடிஞ்சதை உனக்கு பண்றேன். ஆனா தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி முட்டாள்தனமாலாம் எந்த முடிவும் எடுக்க கூடாது. சரியா? இந்தா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி, உன் வீடு எங்க இருக்குது? நான் வந்து இறக்கி விடுறேன், வா. இல்லக்கா, இங்க பக்கத்துல தான், நானே போய்க்கிறேன். இல்ல வேணாம் வேணாம், இரு இரு, நான் வரேன், இரு. ஆட்டோ எங்கம்மா போனோம்? இரு. அண்ணா, இந்த பொண்ணை பத்திரமா அவங்க வீட்ல கொண்டு போய் விட்டுருங்க. சரிம்மா. அக்கா வரேன்க்கா.